அந்த சபிக்கப்பட்ட வீட்டோடைய கதை இன்னும் முடியல. பயத்தோட அடுத்த அத்தியாயம் இப்போதான் ஆரம்பிக்க போகுது. நீங்க தயாரா? போன பகுதியில நாம பார்த்தோம்ல, அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குன்னு. அதோட சுவர்களுக்குள்ள ஏதோ ஒரு தீராத கோபம் உறைஞ்சு போய் கிடந்தது. அந்த கோபத்தோட உருவமாதான் சிசிடிவில ஒரு கருப்பு நிழல் பதிவாகி இருந்தது. அதோட இருப்பு வரப்போற பயங்கரமான விஷயங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் நடுவுல அந்த லிஃப்ட்ல மர்மமா நின்னுட்டு இருந்தா அந்த சின்ன பையன். இப்போ அந்த சாபம் தன்னோட அடுத்த பலிய தேட ஆரம்பிக்குது. அந்த வீட்ல இருந்து தப்பிச்சு வந்தாலும் அந்த சாபம் காரனை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. அவளோட பயம் இப்போதான் உண்மையான உச்சக்கட்டத்தை தொட போகுது. திடீர்னு மறுபடியும் அதே சத்தம் அவளோட போன்ல இருந்து. அந்த தொண்டையை அடைக்கிற மாதிரியான சத்தம் அவளை அப்படியே உறைய வைக்குது. ஒரு நொடி கூட யோசிக்காம போனை கீழே போட்டுட்டு ஓடி போய் கதவை சாத்திட்டு பெட்ல போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அந்த போர்வை அவளை காப்பாத்தல. அதுக்கு கீழே ஏதோ ஒண்ணு மெதுவா நகர ஆரம்பிக்குது. அவள் சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரு கருப்பு உருவம் அவளை புடிச்சு அந்த போர்வைக்குள்ள ஆழமா இழுக்குது. அவளோட அலறல் சத்தம் வெளியே கேட்கவே இல்லை. அந்த பயங்கரமான தாக்குதலுக்கு அப்புறம் இந்த மர்மம் போலீஸ் கைக்கு போகுது. விசாரணை ஹாஸ்பிட்டல்ல இருந்து தொடங்குது. டிடெக்டிவ் அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு அதிர்ச்சியில உறிஞ்சு போயிருக்கிற கேரன் கிட்ட விசாரிக்கிறார். அவ பயத்தோட, நான் என்னோட டிகிரிக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணத்தான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்றா. அவளுக்கும் அந்த வீட்டின் கொடூரமான கடந்த காலத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு புரியுது. டிடெக்டிவ் அந்த மர்மமான பையனை பத்தி கேட்க அவ ரொம்ப மெதுவா நடுங்குற குரல்ல சொல்றா, அவன் பெயர் தோஷியோ. இந்த ஒரு பேர்ல தான் எல்லா மர்மங்களோட தொடக்கமும் இருக்கு. டிடெக்டிவோட விசாரணை சில பயங்கரமான உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அங்க கிடைச்ச ஒரு பெண்ணோட டைரி போட்டோல இருந்த பையன் தோஷியோ தான் கன்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டோட இருண்ட கடந்த காலமும் தெரிய வருது. இதுக்கு முன்னாடி இருந்த குடும்பத்துல கணவன் மனைவியை கொன்னுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த வீடு 3 வருஷமா தன்னோட சாபத்தோட தனியா காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த சாபம் அந்த வீட்டோட சுவர்களுக்குள்ள அடங்கி போகல. இப்போ அது ஒரு தொற்று நோய் மாதிரி வெளியே பரவ ஆரம்பிக்குது. இனி யாருமே பாதுகாப்பா இல்ல. காரன் அவளோட காதலன் கூட பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அந்த சத்தம் மறுபடியும் அவளை தேடி வருது. அவ பயத்துல உறைஞ்சு போய் நாம உடனே வீட்டுக்கு போகணும்னு கெஞ்சுறா. அந்த சாபம் அவளை ஒரு நிழல் மாதிரி தொடர்ந்துட்டே இருக்கு. ஒரே நேரத்துல 2 இடத்துல பயம் அதோட வேலையை காடுது. ஒரு பக்கம் காரன் வீட்டுல குளிக்கும் போது ஏதோ குளிர்ந்த விரல்கள் தன் தலைய தொடுறத உணர்ந்து அலர்றா. இன்னொரு பக்கம் அந்த சபிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள தனியா இருக்கிற டிடெக்டிவோட உதவியாளன் ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டு யோகோ அப்படின்னு கத்துறான். அவன் கீழே பாக்குறான், தர முழுக்க ரத்தம். அந்த உருவம் மெதுவா திரும்புது. அது யோகோ தான். ஆனா அவளோட முகம் சிதைக்கப்பட்டு ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருக்கு. இத பார்த்தவன் பயத்துல உறைஞ்சு போய் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடுறான். இந்த சாபத்தோட ஆணிவேர் என்ன? காரன் அதை கண்டுபிடிக்க துடிக்கிறா. அவளோட தேடலும் போலீஸ்க்கு கிடைச்ச சிசிடிவி பதிவுகளும் மறைக்கப்பட்ட உண்மைகளை மெல்ல மெல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. காரன் இன்டர்நெட்ல தோஷியோ மரணம்னு தேடுறா. அப்போ அந்த வீட்டின் கொடூரமான வரலாறு அவ கண்ணு முன்னாடி விரியுது. தோஷியோட அப்பா தன் மனைவிய கொன்னுட்டு அப்புறம் தன் சொந்த மகன் தோஷியோவையும் கொன்னுட்டு கடைசியா தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த சாபம் அங்கேயும் நிக்கல. அதே கட்டுரை பேராசிரியர் பீட்டர்னு ஒருத்தரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டதை சொல்லுது. இதே நேரத்துல டிடெக்டிவ் சூசனோட அபார்ட்மெண்ட் பில்டிங் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறார். அதுல செக்யூரிட்டி கார்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிறது பதிவாகிருக்கு. அவர் உள்ளே நுழைஞ்சு சரியா 2 நிமிஷம் கழிச்சு ஒரு கருப்பு உருவம் மெதுவா கேமராவை நெருங்குது. அந்த இருட்டுல அதோட கண்கள் மட்டும் மின்னுது. அது கேமராவுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட வந்து நிக்குது. அப்போ அந்த பதிவு டக்குன்னு நின்னுடுது. அது யாரு பாத்துக்கிட்டு இருந்துச்சு? காரனோட விசாரணை அவள் இந்த மர்மத்தோட அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அங்கே அவளுக்கு கிடைக்கிற ஒரு புகைப்படம் இந்த கதையோட போக்கையே மாத்தப் போகுது. பேராசிரியர் பீட்டரோட தற்கொலைக்கும் இந்த சாபத்துக்கும் என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்க கேரன் அவரோட மனைவியை சந்திக்கிறா. ஆனா அந்த பெண்மணி கிட்ட சில பழைய போட்டோகளை தவிர வேற எதுவும் இல்ல. காரன் அந்த புகைப்படங்களை வாங்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு போட்டோவையா பார்க்கும்போது அவளுக்குள்ள ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகுது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஏதோ ஒண்ணு எல்லா போட்டோக்களையும் திரும்ப திரும்ப வருது. ஆமா, இதுதான் அந்த அதிர்ச்சியான உண்மை. அந்த ஆல்பத்துல இருந்த ஒவ்வொரு போட்டோலையும் அந்த சந்தோஷமான குடும்பத்துக்கு பின்னால ஒரே பெண் நிக்கிறா. யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமான பெண். இப்போ ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு. தோஷியோ, அவனோட குடும்பம், பேராசிரியர் பீட்டர்,
இவங்க எல்லாரோட மரணத்துக்கும் இந்த மர்ம பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பெண் யார் அவ? இந்த கேள்விக்கான பதில நாம அடுத்த பகுதியில தேடுவோம்.